அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லோருக்குமே ஒரு வீடு வாங்கணும், ஒரு மனை இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தாங்க. நிறைய பேருக்கு இது கனவு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அமையறது கிடையாது. என்னதான் காசு பணம் நம்ம வச்சுருந்தா கூட அது எல்லோருக்குமே சரியான நேரத்தில் அமையிறது கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்கலாம், கெட்ட நேரம் இருக்கலாம், ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் முக்கியமாக நாம் வாழக்கூடிய அந்த வீடு அப்படிங்கிறது அமையறதில்லை. நான் இப்போ ஒரு கோவில் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இந்த கோவிலுடைய அதிசயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி சம்பந்தமான 16 வகையான தோஷங்கள் நீக்கக்கூடிய தலம் அப்படின்னு அகத்தியருடைய ஓலை சுவடிகள்லேயே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நாம் வாங்கக்கூடிய வீடு, அதே போல் நாம் நிலம் அல்லது விற்க விரும்பக்கூடிய வீடு, நிலம் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த நிலத்தினுடைய வடகிழக்கு மூலையில் இருந்து 3 கைப்பிடி மண் எடுத்து சுத்தமான மஞ்சள் துணியில் முடிய வேண்டும் அப்படின்னும், இந்த முடிப்பை பூமிநாதர் தலத்துக்கு எடுத்து வந்து அக்னி மூலையில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா வேண்டிய வரம் கிட்டும் என்பது இந்த கோவிலினுடைய வரலாறாக இருக்குது. மகிழ்ச்சியோடு வாழ இந்த அம்பிகை இன்னைக்கும் அறத்தை வளர்த்து அருள் செய்வதாகவும் ஐதீகங்கள் சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது? உங்களுக்கும் வீடு வாங்கணும், மனை வாங்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கா? அல்லது உங்கள் வீட்டு மேலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல வீடு அமைத்து தர விரும்புகிறீங்களா? இந்த கோவிலுக்கு போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. இதே போல் தீபம் ஏற்றி வைத்து இங்கு கைப்பிடி மண்ணளவு எடுத்து இந்த மாதிரி வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும், உங்களுடைய கனவு நினைவாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த கோவில் எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, மேலும் இந்த கோவில் எவ்வளவு பழமையானது, என்னென்ன அதிசயங்கள்லாம் இந்த கோவில் மேலே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மேலும் பூமிநாதர் சுவாமியே அறம் வளர்த்த நாயகியே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது கனவு தாங்க. ஆனால் அதுக்கு சரியான நேரம் அமையறதில்ல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொல்லப்படுது. நிறைய ஜோதிடர்கள்கிட்ட போய் பலன் கேட்கும்போது கண்டிப்பாக அவர்கள் நமக்கு இதை செய் அதை செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் பலிக்கிறதில்ல. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். சக்தி வாய்ந்த மணச்சநல்லூர் கோவில் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். மணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதர் சுவாமி கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோம். இங்கு பூமிநாதர் கோவிலில் அருளக்கூடிய பூமிநாதர் சுவாமி இருக்கார். இந்த ஆலயம் கீழ் திசை நோக்கி அமைஞ்சிருக்கும். ராஜகோபுரத்தை கடந்துட்டோம் அப்படின்னா கொடிமரம், விநாயகர், நந்தி இவர்கள்லாம் அருள்பாலிக்கிறாங்க. அதே போல் கொடிமரம், நந்தி, பலிபீடம் இவையெல்லாம் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கொடிமர மண்டபத்தின் வடகிழக்கு மூலையில் நவகிரகங்கள் இருக்கும். இங்கு சூரியன் நடுநாயகமாக இருக்க மற்ற கிரகங்கள் சூரியனை பார்த்த நிலையில் வீட்டு இருப்பாங்க. இது தவிர ராகு, கேது கிரகங்கள் முழு மனித உருவத்தில் இங்கு அருள்பாலிக்கிறாங்க. அபூர்வமாக அமைக்கப்படுவதா இந்த தலையோடு இருக்கக்கூடிய இந்த ராகு கேது கிரகங்களை பற்றி சொல்கிறாங்க. குறிப்பாக மகா மண்டப நுழைவாசலில் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் முருகனும் அருள்பாலிப்பாங்க. குறிப்பிட்டு இந்த கோவிலில் என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வாஸ்து சம்பந்தமான தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு பார்த்தோம். வீடு கட்ட விரும்புவோர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டின் அல்லது மனையினுடைய வடகிழக்கு மூலையில் 3 பிடி மண் எடுத்து அதை மஞ்சள் துணியில் கட்டி ஆலயம் கொண்டு வராங்க. அந்த மண் அர்ச்சனை தட்டில் பூ, பழங்கள், மாலையோடு வைத்து இறைவனுக்கு அர்ச்சிக்கப்படுது. அந்த அர்ச்சனை முடிந்த பிறகு ஆலயத்தை வலம் வரலாம்.
முதல் சுற்றின் போது மண்ணில் ஒரு பிடிய ஆலய தல விருட்சமான வில்வ மரத்தடியில் போடுறாங்க. இரண்டாவது சுற்றின் போது மற்றொரு பிடி மண்ணை வன்னி மரத்தடியில் போடுறாங்க. அப்போது மகா ருத்ர யாகம் செய்த சாம்பலில் ஒரு பிடி எடுத்து தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய துணி முடிப்பில் எஞ்சிய ஒரு பிடி மண்ணோடு சேர்த்து வைத்து கொள்கிறாங்க. மூன்றாவது முறை ஆலயத்தை வலம் வந்து நவக்கிரக நாயகர்களை வழிபாடு செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த மண்ணோடு கலந்த சாம்பலை வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து விடுறாங்க. 5 நாட்களுக்கு பிறகு அதில் பாதியை எடுத்து மண் எடுக்கப்பட்ட இடத்துல போட வேண்டும். அப்படி செய்தால் 3 மாதங்களுக்குள்ள நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமாக சொல்கிறது கிடையாது. நிறைய பேர் அனுபவ ரீதியாக பார்த்து 3 மாதங்களுக்குள்ள நினைத்தது நடக்க பெற்றது தான் சொல்லப்படுது. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்படுது. குறிப்பிட்டு திருச்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் சாலை அருகே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. நீங்களும் இதுவரைக்கும் இந்த கோவிலுக்கு போனதில்லை, உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் முதலாக இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சம் 2ங்க. ஒன்று வில்வம், மற்றொன்று வன்னி மரம். இவை ஆலய கிழக்கு பிரகாரத்தில் இருக்கும். மார்கழி முதல் ஞாயிறு அன்று இந்த தலத்தில் மகா ருத்ர யாகம் நடைபெறுது. இந்த யாகத்தில் 1008 மூலிகைகள், பலவித தானியங்கள் இடம்பெறுது. இந்த யாகத்தின் சாம்பல் வன்னிமரத்தடியில் கொட்டப்படுது. வாஸ்து சம்பந்தமாக எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இங்கு இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமி விளங்குகிறார். தோஷம் விளக்க சில வரைமுறைகள் இங்கு கடைபிடிக்கப்படுது. அதுதான் நம்ம முன்பு பார்த்தது போல நாம் இந்த தட்டில் மண் வைத்து அதை கொண்டு போய் நம்ம கோவிலில் ஒவ்வொரு சுற்றும் வரும்போது வைக்கப்படுவது தான் அது. அதே போல் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆச்சரியங்களை தாங்கி இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலாங்க. நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், மண் என 5 பூதங்களும் தலைவன் ஈசன் தான். ஒவ்வொரு பூதத்துக்கும் தலைவனாக இவர் அருளக்கூடிய பஞ்சபூத தலங்களும் தமிழகத்தில் அநேகம் உண்டு. இதில் மண்ணுக்கு உரிய தலமாக காஞ்சிபுரம், திருவாரூர் முக்கிய தலமாக இருக்கிறது. அதே போல் திருச்சியில் இந்த மணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய ஈசனே இங்கு பூமிநாதருக்கு உரிய நாயகராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லலாம். மற்ற திருக்கோவில்களை காட்டிலும் இந்த கோவிலில் மாறுபட்டு இருப்பது தல விருட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பூமிநாத சுவாமி சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி இருக்கிறார். சிவன் கோவிலில் பொதுவாக பைரவர் தெற்கு நோக்கியே நிற்பார். ஆனால் இங்கு மேற்கு முகமாக பைரவரை நம்மளால் பார்க்க முடியும். முருகன் கருவறையில் அசுர மயிலோடும் உற்சவ தேவ மயிலோடும் அருள்பாலிக்கிறாங்க. பங்குனி 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் சிவலிங்கம் மீது சூரிய கதிர்கள் விழக்கூடிய அதிசயம் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க. கொள்ளிடம் ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது இந்த பகுதியில் இருந்து மண்ணு கொண்டு போய் தான் அங்கு அணைப்பு ஏற்படுத்தியதால் ஊரினுடைய பெயர் மண் அணைத்த நல்லூர் அப்படின்னு இருந்ததாகவும், காலப்போக்கில் அது மருவி மணச்சநல்லூர் அப்படின்னு ஆனதாகவும் சொல்லப்படுது. கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய இந்த தலத்தில் லிங்க திருமேனியில் பூமிநாத சுவாமி கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்காரு. கோவிலினுடைய மகாமண்டப நுழைவாவிலினுடைய வலப்புறத்தில் தனிச்சன்னதியில் அறம் வளர்த்த நாயகி என்று அழைக்கப்படக்கூடிய தர்ம சம்பர்தினி தென்திசை நோக்கி எழுந்தருளி இருக்காங்க. இந்த அணையினுடைய முன்பு மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இங்கு மேலும் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மிக பெரும் வரலாறு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த கோவிலில் அந்தகன் என்னும் அசுரன் தேவலோகம் சென்று இந்திர தேவர்களை தொல்லைப்படுத்தி வந்தாராம். தேவர்கள் யாவரும் செய்வது அறியாமல் திகைத்து போயிருக்காங்க. மகாதேவனான சிவபெருமான் உதவியை நாடி இருக்காங்க. சிவபெருமானும் தேவர்களுக்கு உதவிட முன்வராரு. கோப கண்ணல் கொண்டு உக்கிரத்தோடு எழுந்துகிறாரு. மேலும் அந்தகாசுரனை சூலத்தால கொன்று அழிக்கிறாரு. அப்போது சிவபெருமானின் நெற்றியிலிருந்து பூமியில் விழுந்த வியர்வை துளியிலிருந்து பூதம் ஒன்று தோன்றியதாம். அது தன்னுடைய பசியை தணித்து கொள்ள யுத்த பூமியில விழுந்து கிடந்த உடல்களை தின்றதாம். பசி தனியாததால சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாம். சிவபெருமான் பூதம் முன்பு தோன்றி வேண்டிய வரம் கேள் அப்படின்னு சொன்னாராம்.
3 உலகங்களையும் எரித்து அழிக்கக்கூடிய திறன் வேண்டும் அப்படின்னு கேட்டதும் சிவபெருமானும் சில காரணங்களால் அந்த வரத்தை கொடுக்கிறாரு. பூதம் முதலில் பூமியை விழுங்க முற்பட்டதா. தேவர்கள் அதனை தடுத்து பூமியில் குப்புறு தள்ளி பூதத்தை அழுத்தி பிடித்து எழ முடியாதபடி செய்தாங்களாம். அதே போல் கவிழ்ந்த தலையோடு பூமியில் குப்புறப்படுத்திருந்த நிலையில் இருக்கக்கூடிய பூதம் தேவர்களிடம் எனக்கு பசிக்கிறது அப்படின்னும், நீங்கள் அழித்திட பிடித்திருக்கிறதால என்னால் உணவு தேடி போக முடியாது, நீங்களே உணவளியுங்கள் என்றதும் பூதமே பூலோக மக்கள் வீடு கட்டிடம் முன்பு மனை பகுதியில் இவையெல்லாம் செய்யக்கூடிய பூஜையில் வழங்கக்கூடிய பொருட்களும் விதிமுறையின்றி செய்யப்படக்கூடிய யாகங்களில் வழங்கப்படும் பொருட்களும் உனக்கு உணவாகட்டும் அப்படின்னும், பிரம்மன் முதலான 45 தேவர்களின் சக்தி உன்னை அழுத்தி பிடித்திருக்கும். குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் 1.5 நாளிகை அதாவது 36 நிமிடம் நேரம் எழ அனுமதி தரப்படும். உனக்கு வாஸ்து புருஷன் என்று பெயரிடுகிறோம். நீ எழக்கூடிய நேரத்தில் மக்கள் மனை பூஜை செய்வாங்க. அப்போது உனக்கு உணவும் அளிப்பாங்க. அதற்கு நன்றி கடனாக அவர்கள் எழுப்பக்கூடிய வீடு கட்டிடங்களை நல்ல முறையில் எந்தவித குற்றம் குறையும் இல்லாமல் தடை இல்லாமல் முடித்து தர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். பூதமும் அதற்கு சம்மதித்தது. அச்சத்தை தரக்கூடிய பூதத்தின் தோற்றத்தை கொண்டிருந்தாலும் மண்ணை பாதுகாக்கக்கூடிய தேவதையாக விளங்கியதால இந்த பூதம் பிறந்த இடத்திற்கு மணச்சநல்லூர் என்று பெயர் தோன்றியது எனவும், வாஸ்து பூதத்தை உருவாக்கிய சிவனுக்கு இங்கு கோவில் எழுப்பப்பட்டது எனவும், சுவாமிக்கு பூமிநாதர் என்று பெயர் வந்தது எனவும் சொல்லப்படுது. என் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பூமிநாத சுவாமி கோவில் பற்றிய நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.